புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் இறுதி வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஹ்மானிடம் கேட்கலாம். ரஹ்மான், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் இறுதி வேட்பாளர் பட்டியலில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறாங்க? திவ்யா, அதாவது புதுச்சேரியிலே இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இறுதி நாளான இன்று ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பாக 9 பேருடைய வேட்பாளர் இறுதிப்பட்டியல் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த வேட்பாளர் பட்டியல் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையிலே இன்று காலை இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி திருபுவனையில் கோபிகா, உசுடு வைத்தியநாதன், காமராஜ் நகர் தயாளன், லாஸ்பேட்டை நந்தா சரவணன், காலாப்பேட் விஸ்வநாதன், நெல்லித்தோப்பு பாலாஜி, மணவெளி ஜி சுரேஷ், ஏம்பலம் லட்சுமிகாந்தன், நெட்டப்பாக்கம் ராஜவேலு ஆகிய 9 பேர் வேட்பாளர் பட்டியல் அறிவித்திருக்கின்றார்கள். இதில் ஏம்பலத்தில் ஏற்கனவே தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜவேலு தற்போது நெட்டப்பாக்கம் தொகுதியில் தற்போது போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நந்தா சரவணன் தற்போது லாஸ்பேட்டையில் அவர்களுக்கு ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது காலாப்பேட்டை சேர்ந்த கல்யாண சுந்தரம், வைத்தியநாதன், கார்த்திகேயன் ஆகிய 3 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த தேர்தலில் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் மாநிலங்களவை தேர்தலின் போது இவர்கள், அதாவது ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கடி அளித்ததால் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என தெரிகிறது. இருந்த போதிலும் தற்போது இதற்கு இந்த ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியுடைய இந்த வேட்பாளர் பட்டியல், அதாவது இறுதிக்கு வந்திருக்கின்றன. 30 வேட்பாளர்களும் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். திவ்யா, ரகுமான், என்ஆர் காங்கிரஸ் கட்சி 2 கட்டமா வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கு. நேற்று முன்தினம் காலாப்பட்டு தொகுதியில கல்யாண சுந்தரத்துக்கு வாய்ப்பளிக்கணும்னு முதலமைச்சர் ரங்கசாமி வீட்ட முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தின காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. என்ஆர் காங்கிரஸ் கட்சியில உள்கட்சி பூசல் அதிகமா இருக்கா? என்ன நடக்குது அந்த கட்சியில? கண்டிப்பா தம்பி தமிழரசன், அதாவது ஏற்கனவே 21 வேட்பாளர் பட்டியலை நேற்று முன்தினம் அவர் வெளியிட்டார். இந்த நிலையிலே காலாப்பேட்டை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தனக்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்று முதலமைச்சர் அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டவர் அவர் வீட்டருகே சூழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்று அந்த பகுதியில் தொடர்ந்து வலியுறுத்தினார்கள். இருந்த போதிலும் இன்று வெளியான அந்த பட்டியலிலே அவருக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் முறைப்படியான அந்த அறிவிப்பை அந்த ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியானது இந்த 9 பேர் பட்டியலை வெளியிடவில்லை. இன்று காலை நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலே அந்த பட்டியலானது அவர்கள் வாயிலாக தரப்பட்டது. அதை பார்த்த பின்புதான் இந்த பட்டியல் உறுதி செய்யப்பட்டது. முறைப்படி, அதாவது கட்சியின் சார்பில் முறைப்படியாக அந்த பட்டியல் அறிவிக்கப்படவில்லை. ஏனென்றால் இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்படும் என்ற காரணத்தினால அதிகாரப்பூர்வமாக அந்த பட்டியலை வெளியிடவில்லை. இருந்த போதிலும் அந்த கட்சி அலுவலகமானது இந்த பட்டியலை தற்போது தந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த பட்டியலில் இருக்கின்றவர்களும் அதாவது கட்சி சார்பில் விண்ணப்பிக்கக்கூடிய ஏ ஃபார்ம், பி ஃபார்மை அவர்கள் பெற்று சென்றதை நாம் உறுதி செய்திருக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து அவர்கள் 9 பேரும் அந்தந்த தொகுதியில் அவர்கள் போட்டியிருந்து உறுதியாகி தற்போது அவர்கள் தற்போது அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக கிளம்பி சென்று கொண்டிருக்கிறார்கள். தம்பி தமிழரசன். ரஹ்மான், வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் இதுவரை எத்தனை பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக? அதாவது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதிகளில் புதுச்சேரி, மாஹே, ஏனாம், காரைக்கால் உள்ளிட்ட 30 சட்டமன்ற தொகுதியிலும் இதுவரை 230 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இதில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி, திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய இந்த 3 கட்சிகளை சேர்ந்த ஒரு சில வேட்பாளர்களும் இன்று அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 30 வேட்பாளர்களும் இன்று இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்கின்றார்கள். இதில் முதல்வர் ரங்கசாமி உட்பட 30 பேரும் இந்த வேட்பாளர் பட்டியலை தாக்கல் செய்கின்றார்கள். திவ்யா.